காலையிலே இன்னும் சாப்பிடலை, வயிறெல்லாம் ரொம்ப பசியாக இருக்குது. நான் அந்த வார்த்தையை செஞ்சுருக்கேன், இந்த செஞ்சிக்கவே கூடாது. தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து. என்ன செய்கிறது? சில நேரங்களில் அப்படி தான். உடம்புல உள்ள 9 துவாரத்தில் 2த்துக்கு மட்டும் கதவுகள் படைக்கப்பட்டிருக்கு. அதாவது வாய்க்கும் கண்ணுக்கும். கண்டதையும் பார்க்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதவுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். காலையிலேருந்து என்னால் முடியல. வீட்டுக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணி திரும்பிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்கிறீங்க? இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது. செஞ்சது தப்பு தான், செஞ்சுருக்கக்கூடாது தான். அதுதான் அப்பாடி வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டேன். வெறுப்பாக இருக்குது வீட்டில், எதுவுமே இல்லாத ஒரு மாதிரி. நான் மட்டுமே ஆன வீடு. நான் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் வீடு. இந்த வார்த்தையை பொழுதன்னைக்கு நான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் மட்டுமே ஆன வீடு. சுவர்கள் என்கிட்ட பேச மாட்டேங்குது, கதவு என்கிட்ட பேச மாட்டேங்குது, இந்த ஃப்ரிட்ஜு என்கிட்ட பேச மாட்டேங்குது, இந்த வாளி என்கிட்ட பேச மாட்டேங்குது. எனக்கு முடியல. வீட்டை திறந்து போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தேன். நான் வீட்டை விட்டு கதவு கூட பூட்டலை, இறங்கி அப்படியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற மாதிரி மனசு எனக்கு தோணுச்சு. இறங்கிட்டேன் வீட்டை விட்டு. கொஞ்ச நாள் யோசித்தேன். யோசிக்க என்னத்தை யோசிக்க போகிறோம்? படியை விட்டு இறங்கி அப்படியே எங்கேயாச்சும் போவோம் அப்படின்ற மாதிரி யோசனை வந்துச்சு. இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கோயிலில் பூந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன். நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. என் வீடு, வெளியில் போங்க, என் வீடு. மனிதர்களற்ற வாழ்க்கை. நான்கிற அந்த வார்த்தையில் நிறைய வலியும் சுமையும் இருக்குன்றதை மட்டும் நான் உணர்ந்துக்கிட்டேன். போயிட்டே இருந்தேன். மனசெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்குங்க. வார்த்தைகளையும் பார்வையையும் சரியாக வச்சுக்கணுங்க வாழ்க்கையில். இந்த வார்த்தையும் பார்வையும் சரியில்லைன்னாக்கா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சிரமங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த வலது இடது கை பக்கம் ஒரு வலியாக இருக்குது. படபடப்பாக ஒரே வேர்க்குது. நெஞ்செல்லாம் ஒரே படபடன்னு வருது. என்னான்னு தெரியல. எனக்கு என்னாச்சு? எனக்கு இந்த வலது கை இடது கை பக்கம் வலிக்குதுங்க. ஒரு மாதிரியாக வலியாக இருக்குது. வேர்க்குது. என்னன்னு தெரியல. ஒடியாடுறானே ஒருத்தன்.